நம்பர்ஸ்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் சார் உங்களுக்கு? பிகாஸ் துருவங்கள் 16 இப்போ நிறங்கள் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ வைல் யூ ஆட் இன் தி ஸ்பீச் ப்ளீஸ் இதையும் ஆன்சர் பண்ணீங்கன்னா இட் பி நைஸ். அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய இயக்குனர் கார்த்திக் நரேன் அவர்கள் இதுக்கு முன்னாடி துருவங்கள் 16 அப்படின்ற படம் கொடுத்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஐ பர்சனலி என்ஜாய் தி ஃபில்ம். அவ்வளோ அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டெக்கேட்க்கும் ஐ பிலீவ் ஒரு நியூ ஜென் டிரெக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. ஹில் ஹேவ் ஹிஸ் நியூ ட்ரெண்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் அது வந்து நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரி ஃபேசினேட் பண்ணோம். ஏன்னா இப்போ பயங்கரமா இருக்கே இருக்கிற அந்த ட்ரெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணி புதுசாக ஒன்று செட் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ சி கார்த்திக் நரேன் அஸ் ஒன் சச் டிரெக்டர். ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் டு ஹிம். அந்த நம்பர்ஸ்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் சார் உங்களுக்கு? பிகாஸ் துருவங்கள் 16 இப்போ நிறங்கள் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ வைல் யூ ஆட் இன் தி ஸ்பீச் ப்ளீஸ் இதையும் ஆன்சர் பண்ணீங்கன்னா இட் பி நைஸ். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்க வந்திருக்கிற எல்லா பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் 3 வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்வா பிரதர், ஷரத் சார், ரஹ்மான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் டைரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ஸோ கார்த்திக் இஸ் எ வெரி லெஸ் ஸ்போக்கன் பர்சன் இன் ஜெனரல். அவருடைய படங்கள் தான் பேசும், அது மாதிரி இதுவும் பேசும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார்.